Hi, this is Narmada and welcome to Narma's Nest. நம்ம பார்ட் 1 வீடியோவில் என்ன ரைஸ்டு பெட் வாங்கலாம், ட்ரெல்லிஸு, சாயில், கம்போஸ்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பல்காக எங்கே வாங்கலாம் அண்ட் ட்ரெல்லிஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போது அதோட கண்டினியூவேஷனாக ரைஸ்டு பெட்டை எப்படி லேயர் பை லேயர் ஃபில் பண்ணுறதுன்றதையும் இந்த ஐட்டம்லாம் எங்கே நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த கடைசியில் இருக்கிற கார்டன் பெட்டை ஃபில் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடியில் ஒன்றுமே கிடையாது, அடியில் வெறும் மண் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கார்டன் பெட்டோட ஹைட்டுக்கு பாதிக்கு பாதி நம்ம வந்து மரக்கட்டை, கார்ட்போர்டு, மல்ச்சு இந்த மாதிரி போட்டு தான் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாதி ஹைட்டுக்கு தான் மேன்யூரு, டாப் சாயில், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசர் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணே போட்டு ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கார்ட்போர்ட் பாக்ஸை கொண்டு வந்து இதில் போட்டு ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பாதி நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணது, பட் அது மட்டுமே பத்தாதுங்கிறதுனால ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் சர்ச் பண்ணி பார்த்தோம். பக்கத்தில் ஒருத்தர் வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக்கோ இல்லை கலர் கார்ட்போர்டோ இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டீகம்போஸ் ஆக ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு லேயராக கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டிருக்கோம். கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ஒரு 3-4 கார்ட்பாக்ஸ் அடுக்காக நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நனைச்சி விட்டுடணும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து மரக்கட்டைங்கெல்லாம் போட்டு இன்னொரு லேயர் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் தண்ணி போட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் நனைச்சி வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு டம்ப் கார்ட் வீட்டில் வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி கார்டனிங் ஒர்க்லாம் பண்ணும்போது. ஏன்னா நம்மளுடைய எல்லா பொருளும் கராஜில் தான் இருக்குது, மண், மரக்கட்டை எல்லாமே ரொம்ப ஹெவியான ஐட்டம் வேறு. இது இருக்கவே வந்து எல்லா ஐட்டத்தையும் இதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் ஈஸியாக தள்ளிட்டு வர முடியுது. கையிலையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. கார்டனிங் ஒர்க்குக்கெலாம் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய கார்டன் பெட்டு வந்து 17 இன்ச்சு கார்டன் பெட்டு. அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மண் போட்டு மூடிடக்கூடாது, கொஞ்சம் லேயர் லேயராக ஃபில் பண்ணணும். முக்கால்வாசிக்கு வந்து இந்த கார்ட்போர்டு, மரக்கட்டை, மல்ச்சி இந்த மாதிரி தான் போட்டு ஃபில் பண்ணோம். மேலே ஒரு கால்வாசிக்கு மண் ஃபில் பண்ணால் போதும். அதுவே வந்து நம்ம கார்டன் பெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அப்படி தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கட்டிங்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு மேப்பிள் மரம் வந்து வெட்டி இருக்கிறதா வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போட்டிருந்தாங்க அண்ட் அதை ஃப்ரீயாக கொடுக்கறதா சொன்னாங்க. ஸோ உடனே நாங்கள் வந்து அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே வெட்டின பீசஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ நம்ம கார்டன் பெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம அந்த பெட்டில் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டன் பெட்டை வந்து மரக்கட்டை அளவுக்கு வந்து 2 லேயர் வந்து போட்டு முடித்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒன்றையும் கொண்டு வந்துட்டு அதே லெவலுக்கு ஃபில் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன்றை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஈக்குவல் ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து சாயில் போடுறதுக்கு 3த்தையும் ஒன்றா வச்சு போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பெட்லேயும் அதே போல் கார்ட்போர்ட் லேயர் போட்டுட்டு அது தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். நம்ம உள்ளே போடுற எல்லா பொருளுமே சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகணும், அதுதான் செடிக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்போர்ட் சூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி பழைய கார்ட்போர்டாக சூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது, ஏன்னா அப்போ தான் அது சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும். ஒருவேளை அந்த மாதிரி கார்ட்போர்டு உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. அதுக்கு பதில் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி போட்டு வச்சுக்கலாம், அது வந்து நல்லா டீகம்போஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க பெட்டு வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இங்கே வச்சுருக்க பெட்டு வந்து ரெக்டாங்குலர் டியூபாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வாங்கியிருக்க ரைஸ்டு பெட் எப்படின்னா எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்.
நேத்து நாம அந்த கார்டன் பெட்ல வந்து கார்ட்போர்டும், வுட்டும் வந்து போட்டுட்டு நம்ம போயிருந்தோம். நம்ம அந்த வுட் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து நேத்து ரொம்ப மழை வந்துட்டதுனால, நாம வந்து சரி ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 2வது நம்மளுடைய ரைஸ் பெட்லயும் வந்து கார்ட்போர்ட் போட்டு தண்ணி ஊத்திட்டோம். அந்த ரைஸ் பெட் வந்து நல்லா ஊறிடுச்சு. இது இன்னும் ஊறல. இதுக்கு இப்பதான் நம்ம தண்ணி போட்டு வச்சிருக்கோம். இதுக்கு மேல வந்து அதுல இருக்க சில வுட்டையும் எடுத்து நம்ம இதுக்கப்புறம் கொண்டு வந்த வுட்டையும் மொத்தமா சேர்த்து ஈக்குவலா எல்லாத்துலயும் போட்டுருவோம். இன்னும் 3வது ரைஸ் பெட் இருக்கு. நம்ம இது 2ம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து 3ர்ட வந்து நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க கட்டை, இங்க இருக்க கட்டைங்க வந்து மேப்பிள் மரத்தோட கட்டைங்க. இத நாங்க ஒரு வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் நான் சொன்ன மாதிரி. பட் இது வந்து பத்தாது. எங்களுக்கு இவ்வளோ தான் கிடைச்சது. ஸோ அதனால நேத்து நாங்க போயிட்டு இன்னொரு வீட்ல இருந்து வேற ஒரு மரக்கட்டைங்க வாங்கிட்டு வந்தோம். அது வந்து டக்ளஸ் ஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்த வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இந்த 2 மரத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். லைக் ஒரே மரமா போடாம கொஞ்சம் கலந்து கலந்து 3 நம்ம ரைஸ் பெட்லயும் கலந்து போடலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து சில மரங்கள்லாம் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மரங்கள்லாம் வந்து நீங்க ரைஸ் பெட்ல நீங்க அடியில போட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் போக போக அதுங்க வந்து டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனேயே அதுங்க வந்து லைக் மண்ணுல இருக்கிற மொத்த நைட்ரஜனையும் அதுங்க எடுத்துரும். ஸோ செடிக்கு வந்து நைட்ரஜன் கிடைக்காது. அதனால வந்து செடிங்க வந்து அவ்வளவா நல்லா வந்து நியூட்ரிஷியஸா வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்க பைன் மரம் வந்து கண்டிப்பா போடக்கூடாது. அது ரொம்ப சிட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய மரம் வந்து பைனு. மேப்பிள் ட்ரீலாம் நீங்க போடலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால நாங்க மேப்பிள் ட்ரீயும் டக்ளஸ் ஃபிரும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இது 3துலேயும் வந்து நாங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இப்போ போட போறோம். எங்ககிட்ட மேப்பிள் வுட்டும் டக்ளஸ் ஃபிரும் இருக்குது. மேப்பிள் வுட்டு நல்லாவே யூஸ் பண்ணலாம், நல்ல வுட்டு தான். பட் டக்ளஸ் ஃபிர் வந்து அவ்வளவா சூப்பரான வுட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் வந்து கொஞ்சம் சிட்ரஸ் தான். பட் பைன் அளவுக்கு கிடையாது. பைன்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்பவே சிட்ரஸ் ஆனது. அது செடிக்கு நல்லதே கிடையாது. பட் எங்ககிட்ட வந்து இந்த 2 வுட்டு தான் இருக்குது அப்படின்ற காரணத்தினால 2த்தையும் சரி ஓகே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது ஓரளவுக்கு வந்து நியூட்ரல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 வுட்டையும் நான் மிக்ஸ் பண்ணி எல்லா இதுலேயும் போட்டுட்ருக்கோம். இந்த பெட்ல வந்து நாம மரக்கட்டை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு ஃபில் பண்ணா போதும். இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேயர் வந்து நம்ம இந்த ஃபுட் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டா செடிக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரிஷனா இருக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம அந்த லேயர் வந்து கொஞ்சம் வீட்ல சேகரிச்சதெல்லாம் இருக்கு. அத நம்ம இப்ப ஆட் பண்ண போறேன். நான் வந்து ஒரு 1 மந்த்தா தான் சேகரிச்சேன். ஸோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஓகே ஒரு ஒரு 2 பெட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். நீங்க இத பண்றதா இருந்தா கொஞ்சம் ஒரு 2, 3 மந்த்ஸாவே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2, 3 பெட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல அடுத்த லேயர் வந்து இந்த காய்கறி வேஸ்ட் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். அதுக்கு மேல தான் வந்து நம்ம மண்ணு போடலாம். இந்த ரேம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா கார்ட்டை ஸ்டெப்ஸில் கொண்டு வர ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஸ்டெப்ஸில் இழுத்துட்டு வர முடியாது. அதுவும் வந்து மேலே உள்ளே வந்து வெயிட்டு வச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் இறங்கவே இறங்காது. இந்த சைடில் இருக்கிற நம்ம கோஸு காலிஃப்ளவர்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நான் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன். ரொம்ப கோல்டுனால ஹைபர்னேட்டிக் மோடுக்கு போய் சரியாக வளரவே இல்லை. இப்போ ஸ்ப்ரிங்குனால மறுபடியும் வளர ஸ்டார்ட் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட்டு நாம இதில சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். நாங்க சாயில் வாங்குறப்பயே கம்போஸ்ட்ட மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இதில சாயில் ப்ளஸ் கம்போஸ்ட் சேர்ந்தே இருக்கு. இந்த ஒரு லேயர் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம செடிய வந்து நட்டு வைக்கும்போது, நாம வாங்கியிருக்க ஃபிஷ் கம்போஸ்ட்ட இன்னொரு லேயரா மேல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபெர்டிலைசர் மாதிரி நல்லா வந்து பூஸ்ட் ஒரு குடுக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம சாயில மட்டும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருவோம். இந்தியாவா இருந்தா ஆள கூப்பிட்டா டக். நம்ம இப்போ செகண்ட் ரெய்ஸ்டு பெட்ட ஓரளவுக்கு ஃபில் பண்ணி முடிச்சிட்டதால நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கார்ட்போர்ட் லேயர், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து வுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக வந்து இப்போ 3 பெட்டையும் வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இதுல கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் சேர்ந்து வருது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு க்ளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மண்ணை அப்படியே அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இந்த பெட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம செடி நட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபிஷ் கம்போஸ்ட் போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திராட்சை செடி. இதை வந்து நாங்கள் அன்றைக்கி அந்த ட்ரக் சப்ளை போயிருந்தோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து வந்து இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். காஞ்சி போய் தான் இருக்குது, பட் வந்து துளுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நட்டு வச்சுட்டேன். பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து துளுத்து வருது அப்படின்னு. இப்போ பாருங்க நம்மளுடைய கார்டனே வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து 3 கார்டன் பெட்டும் 3 ட்ரெல்லிஸும் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அந்த ட்ரெல்லிஸ் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் கார்டன் ரொம்ப நேரோவான கார்டன், அதில் கொஞ்சம் வளைச்சி எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா வந்து நம்மளுடைய இந்த எஃபர்ட்லாம் வந்து ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் செடியெல்லாம் நட்டு இன்னும் வந்து அந்த கொடியெல்லாம் படர்ந்து வரும்போது இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு இங்கே வந்து ஹாலில் வந்து இந்த சைடு 2 விண்டோ இருக்குது. நாங்கள் ட்ரெல்லிஸ் வச்சதுக்கப்புறமா உள்ளே போய் பார்த்தா அங்கேருந்து இந்த ட்ரெல்லிஸோட வளைவுகளை வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்போவே யோசித்தேன் நெக்ஸ்ட் இதில் கொடியெல்லாம் படர்ந்ததுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கார்டன் அப்படின்னு. ஸோ நாம் கார்டனை வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நம்ம 3 கார்டன் பெட்டில் 2 பெட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. செடி மட்டும்தான் இன்னும் நட வேண்டிய பாக்கி இருக்குது.
மூணாவது வந்து மண் மட்டும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து கார்டனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பாத்வே போடலான்னு இருக்கோம். ஸோ பாத்வேக்கு இந்த இடத்துல நிறைய மண்ணை தோண்டுவோம். ஸோ நிறைய மண் வந்து வரும். அந்த மண்ணை வந்து நம்ம மூணாவது கார்டன் பெட்டுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மண் மட்டும் போடாமல் வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து கார்டனோட பாத்வே வீடியோ தான். ஸோ அதில் வந்து நாம் அந்த மூணாவது கார்டன் பெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டா ஃபுல்லாகவே நமக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மொத்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருளுங்க எல்லாத்தோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது என்ன விலைங்க வாங்கணும், எங்களுக்கு டோட்டலி காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இன்னொரு கார்டன் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.